தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மௌபிம பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி தவத்தாலியக மடகலப்பு தும்ரியட்ட பிலி என்பதாக மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. ஹத்வனிதாசிட்ட தும்ரிய கால சட்டஹான தாலினிசா வெனசக்வை என்பதுவே மௌபிம பத்திரிகை தந்திருக்கிற இந்த முக்கியமான தகவல். இதனத்தில் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அத பத்திரிகையும் இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது. வனாலி கெட்டிமே விளக்வி மட்ட மடகலப்பு தும்ரிய கால சட்டஹன வெனஸ்கரை என்பதாக அத பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறது. தும்ரிய கெட்டியாலி ஹயக்கம்மியமகென பூர்ண விமர்சன கோணே பாரிசரிக்க யுக்தி கேந்திரிய சிரேஷ்டாதிகரணேட்ட யாய் என்பதான செய்தி. இப்போ நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன இடம்பெற்றது? அதனிடத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது பற்றி என்ன கூறுகிறார் என்பதை பற்றியும் பார்க்கலாம். அதாவது மட்டக்களப்பிலிருந்து நேற்று காலை 6:10 மணிக்கு கொழும்பு நோக்கி பயணித்த உதயதேவி கடுகதி ரயில் மோதி யானை ஒன்று படுகாயமடைந்திருக்கிறது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த உதயதேவி கடுகதி ரயில் காலை 8:35 மணியளவில் மன்னம்பிட்டி மற்றும் கல்லல ரயில் நிலையத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் யானை ஒன்று மோதுண்டு பலத்த காயமடைந்திருக்கிறது. இதனையடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டு மருத்துவக் குழு ஒன்று யானைக்கு சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவத்தினால் ரயில் பயணம் 40 நிமிடங்கள் தாமதமாகி மீண்டும் கொழும்புக்கு பயணத்தை தொடர்ந்திருக்கிறது. சுற்றுலாத்துறை கவர்கின்ற இந்த யானைகள் மட்டக்களப்பு பிரதான ரயில் பாதையில் ரயில் மோதுகின்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதனால் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை அரசாங்கம் விரைவாக காண வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக சுற்றாடல் ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் இந்த யானை இருந்த பக்கத்தில் அதிகளவு தண்ணீர் தேங்கி இருந்திருக்கிறது. எனவே மறுபக்கம் அது குறுக்கறுத்து செல்லும் போதே புயலத்தில் மோதுண்டு இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பது என்பது என தகவல் வெளியாக இருப்பதோடு இதனுடைய வயது 25 என்றும் இது ஒரு ஆண் யானை என்ற செய்திகளும் இவ்வாறு தரப்படுவதன் காரணமாக காலநிலை அட்டவணைகள், அதாவது புயல பயணத்துக்கான காலநிலை அட்டவணைகள் அனைத்தும் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதான தகவலும் தரப்படுகிறது. இது நேரம் கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக இவ்வாறான சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறாமல் இருப்பதற்கு தேவையான ஒரு நடவடிக்கையாக யானைகள் மோதப்படுகிற இந்த சம்பவத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதான தகவலும் இவ்வாறு அந்த பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. காட்டு யானைகள் ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களை குறைக்க ஒரு முறையான திட்டத்தை உருவாக்க உத்தரவிடக் கோரியும் இது தொடர்பில் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரியும் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழு ஒன்றால் இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் வனஜீவராசிகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம், ரயில்வே பொது முகாமையாளர், போக்குவரத்து அமைச்சர், வனஜீவராசிகள் அமைச்சர், போலீஸ் மாதிபர், பாதுகாப்பு செயலர் மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். தற்போது காட்டு யானைகள் ரயில்களில் மோதி விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மனுதாரர்கள் மனுவூடாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை முழுவதும் நடத்தப்பட்ட காட்டு யானை கணக்கெடுப்பில் நாட்டில் 5879 காட்டு யானைகள் இருந்ததாகவும் அண்மைய கணக்கெடுப்பில் அந்த எண்ணிக்கை 3130 குறைந்துள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடந்த 13 ஆண்டுகளில் மட்டும் ரயில்களில் மோதி குறைந்தது 151 யானைகள் இருந்துள்ளதாக உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக மனுதாரர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு இந்த யானைகளில் சுமார் 40% முதல் 40 வயதுக்குட்பட்டவை என்றும் இந்த நிலைமை யானைகளின் எண்ணிக்கையின் வளர்ச்சியை மோசமாக பாதித்துள்ளதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். வெலிகந்த மற்றும் பூனானி இடையேயான ரயில் தண்டவாளத்தில் அதிக விபத்துக்கள் நடப்பதாகவும் 2022ஆம் ஆண்டில் அந்த பாதையில் இவ்வாறான 23 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அம்பன்புலம் மற்றும் கல்கமுவ, கல்லோயா மற்றும் ஹிங்குரகுட, மனம்பிட்டிய மற்றும் வெலிகந்த போன்ற ரயில் தண்டவாளங்களிலும் அடிக்கடி யானைகள் விபத்துக்குள்ளாவதாக மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே உரியவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காமையின் காரணமாக நீதிமன்றத்துக்கு சென்று இந்த யானைகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழு ஒன்றினால் இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது.